ஓகே, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான வீடியோன்னு சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டேன். எல்லா வீடியோவுமே வித்தியாசமான கிடையாது. இது வந்து ஒரு ரேண்டமா ஒரு வெப்சைட் ஒன்று பார்த்துருந்தேன் நானு. இந்த வெப்சைட் பேர் என்னன்னா ரியல்மி அப்படின்ட்டு. போன் பேர் கிடையாது. உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஸ்டின் கீழே வந்து இது இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல வந்து எந்த ஆப்ஷன் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த ஆப்ஷனோட பேசிஸ்ல வந்து நீங்க யாரு எப்படிப்பட்டாலும் ஜட்ஜ் பண்ணுவாங்க உங்களை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சில டாபிக்ல இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இந்த டெய்லர் ஸ்விஃப்ட், என்டர்டைன்மெண்ட், லைஃப் ஸ்டைல், ஃபன், எபிலிட்டி டெஸ்ட், அப்புறம் வந்து இந்த லாங்குவேஜஸ், இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு பாத்தீங்களா. ரிலேஷன்ஷிப் ரொம்ப அவசியமா இப்ப அதெல்லாம் வந்து உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. Would I serve a zombie account problems? Take this test to find out. எதுக்காக நான் போறேன்னா எப்போ வேணா நடக்கலாம். இது அப்படி கிடையாது. இது வந்து எப்ப வேணா நடக்கலாம். கோவிட் மாதிரி வந்து திரும்ப வந்து ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா ஜாம்பி அபோகலிப்ஸ் வந்து ரொம்ப நாள் கிடையாது. அது வந்து நெருங்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி அபோகலிப்ஸ் ஸ்டேட்டஸ், அதாவது வந்து சர்வைவல். இந்த இப்ப நான் பண்ற ஆன்சர் எல்லாம் வச்சு நான் எவ்வளவு நாள் வந்து சர்வை ஆகும் நீங்க ஜட்ஜ் பண்ண போறாங்க. It's the first week since you moved to live in the small town. You are living alone on the second floor of a house near the street. You unfold the curtain and see something you could never have imagined before. The street that used to be nearly empty now has 7 or 8 people wandering along it. Blood covers their faces and bodies. They wear ragged clothes and their arms and legs seem to be frozen. Suddenly one of them turns around to look at you. And you will என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம பண்ணா ஒரே நாள் போக வேண்டியதான். அப்புறம் இவனும் தாம்பி அந்த 8 பேர் 9வது வேலை சுத்துவாங்க. பின்னாடி 9 போட்டுப்பேன். 9 போட்டு யாரை கேட்கற 9 என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 8 பேர் வந்து உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க ரோட்ல. ஜாம்பியா மாறி கீழே துணி போட்டு கை காலெல்லாம் வந்து கோல்ட் ஆகி, ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் வந்து பெட்ரோல் எல்லாம் கோல்ட் ஆயிரும்ல, அதனால வந்து அந்த மாதிரி சுத்துறாங்க. டக்குன்னு உங்களை திரும்பி பாக்குறாங்க. அந்த மாதிரி மூஞ்செல்லாம் பிளட் கவர் ஆகும் போது அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. செம்மு கூட இப்படி வச்சிருக்கீங்க. செம்மு மறியவே மாட்டேங்க. என்ன பண்றது? ட்ரை டு செக் அவுட் இஸ் ஃபேஸ். அதாவது அவங்க ஃபேஸ வந்து என்ன எட்டி இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்ப்பாங்க, அதுல வேற மாட்டி போடணும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் டவுன் அண்ட் அவாய்ட் ஐ கான்டாக்ட் இதெல்லாம் வந்து இப்படி 1001 இவர் மாதிரி ஆவீங்களா, கார்த்தி மாதிரி எப்படி பாப்பீங்கன்னு கேக்குறேன். அப்கோர்ஸ் கீழே இருக்கிறோம், அப்பெல்லாம் நம்மளால சர்வை ஆக முடியும். ஏன்னு சொல்லிக்கிறேன், இது வந்து நீங்க வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாம்பியை வந்து நம்ம கண்ணுக்கு ரைட் வை கான்டாக்ட் பண்ணா அது வந்து நம்ம வந்து அவங்கள மாதிரியான ஆள் இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லா ஜாம்பியுமே வந்து கீழே தான் பார்த்து இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கோம். அதனாலதான் ஒரு கீழே பார்த்து நடந்து போவோம். ஆமா, அதனால வந்து டக்கு நீங்க மேல பார்த்துக்கிட்டு அப்படியே இப்படி ஐ கான்டாக்ட் இப்படின்னு திரும்பிங்கன்னா ஏதாவது ஒரு நாய்ஸ் கேட்டாதான் ஜாம்பி அப்படி திரும்ப, இல்லை நாமளா இப்படி ஏதாவது சுத்திக்கிட்டு இருக்கோம். அதான் நம்மள கீழே பார்த்து நடந்தோம்னா நம்ம சர்வை ஆயிடலாம். என்ன சொல்றேன்? ஸ்குவாட் டவுன் அண்ட் அவாய்ட் ஐ கான்டாக்ட். You can't believe what's happening now. The Z world flashes back and forth in your mind, but you still can't believe it. You decide to immediately. How embarrassing. அதாவது இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஜாம்பி வேர்ல்டா மாறிடுச்சு ஃபுல்லா. இதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் எடுப்பீங்க? கான்டாக்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், செக் அவுட் த நியூஸ் ஆன் டிவி ஆர் ட்விட்டர், கூகுள் சர்வைவல் நாலேஜ், கால் த போலீஸ். கூட எங்க போறாங்க? என்னன்னா வந்து ட்விட்டர் வந்து நியூஸ் பாக்குறாரு, நீங்க பாக்குற சொல்ற மாதிரி இதுல எது பண்ணாலுமே நமக்கு பிரச்சனை தான். புரியுதா? கான்டாக்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க நம்மளால வந்து அஃபெக்ட் ஆயிடுவாங்க. செக் அவுட் நியூஸ் நீங்க முன்னாடி சொல்லிடுறேன். ஆனா வந்து நான் தனியா இருக்கேன், இப்ப அவங்க வெளியே இருக்காங்க, என்ன பாக்கணும்னு வரும்போது அவங்க என்ன கிடைச்சிருச்சுன்னா போலீஸ கூப்பிடவே கூடாது. ஏன்னா போலீஸ் ஜாம்பியா நிறைய படத்துல பார்த்திருக்கேன். காலத்து போலீஸா போலீஸ் ஜாம்பியா வருவாங்க, அவங்களுக்கு எடுத்துரும் வரும்போது. ஸோ என்ன பண்ணணும்? கூகுள் சர்வைவல் நாலேஜ் தனியா சர்வை பண்ணிக்க. You just realize that there is no mobile signal and you can't access the internet.
You are isolated from the outside world. Suddenly a big noise reaches your ears, then you can hear car horns and the sound of people and shouting. You decide to so இதுக்கு என்ன பண்றது? மொபைல் சிக்னல்லாம் கிடையாது, ஐசோலேட்டா இருக்கீங்க அவுட் சைட் வேர்ல்ட்ல இருந்து. சடனா வந்து ஏதோ ஒரு பெரிய நாய்ஸ் வந்து வருது, உங்க காது கேக்குது, காரோட ஹார்ன் அந்த மாதிரிலாம் பீப்புளோட சவுண்டும் கேக்குது. ஸ்டே இன் த ரூம் அண்ட் வெயிட் ஃபார் ரெஸ்கியூ, லீவ் த கரண்ட் பிளேஸ் ஃபார் சேஃப்டி ஜோன். வேற வழியே இல்லை, கரண்ட் பிளேஸ் எப்படி லீவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து எந்த இடத்துல வந்து நீங்க வந்து கார் ஆறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய அடிக்குதோ வந்து எல்லா சாம்பியர் அட்டென்ஷனும் வந்து அது வந்து எடுத்து leave the current place for a safe room. You decide to leave the room. However, it seems you still need to wait for a chance to come to leave. So while you wait, you remain in the room and download the பழைய வீடியோஸ் Make sure the doors and windows are locked well. Prepare enough water. Prepare enough food. Find something you serve. இதுல வந்து எல்லாமே முக்கியம் தான். இதுல ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ணணுங்கிறதுனால முதல்ல வந்து ப்ரிப்பேர் இனஃப் வாட்டர், தண்ணி இல்லாம நான் செத்து போயிடும். அதோட முக்கியம் வந்து இந்த வெப்பம் இல்லைன்னா நான் செத்துடுவேன். வெப்பம் இருந்தாலும் அதை போட்டு தள்ளிட்டு என்னால ஏதாச்சும் வந்து பண்ண முடியும். இப்ப எல்லாத்தையும் படிச்சு கடைசியில மேக் ஷூர் தி டோர் ஸ்லீப் பண்றோம். Chop, chop, chop. You hear the helicopter propeller noise and it gives you a lucky feeling. A few seconds later, there is a voice from a loudspeaker on the helicopter. We have discovered an unknown virus. Please stay at home and don't go out before the police can find out exactly what's happening. Repeat. We have discovered an unknown virus. Okay. Do you agree with the government's suggestion to stay at home and wait for rescue? I don't trust the government. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து நம்ம கையில தான் இருக்கு, உயிர் வாழ்றது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. தெரியுமா லட்சுமி வேணும் போய் காப்பாத்தி கூப்பிட்டு வருவாரு. என்ன காப்பாத்திக்கிட்டா முத, நான் யாரா காப்பாத்துறது? You don't trust the government will handle everything perfectly because you have already seen the zombies with your eyes, so you prefer to move somewhere else as soon as possible. Stay in the house, stay calm and wait for the opportunities to arise. Move somewhere else. அதாவது எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நீ வீட்லயே இருப்பேன் கொஞ்ச நாளைக்கு, அந்த சப்ளைஸ் எல்லாம் காலி ஆகிற வரைக்கும், சோறு காலி ஆகிற வரைக்கும். சோறுலாம் காலி ஆகிட்டா வெளியே போய்தான் ஆகும். எல்லாம் வந்து பசியிலே செத்துரும், சாம்பியில சாவாங்க. அதனால வெளியே போய்தான் ஆகும். ரொம்ப நாளே வந்தாலும் இருக்க முடியாது, அவங்க வந்து எதாவது பண்ணுவாங்கன்ற வரைக்கும். Suddenly you hear a lot of zombies making terrible noises. Looking through the window, you find 4 targets. Which one of them look like a normal person, as opposed to someone just bitten by a zombie? Okay. என்ன பண்ணணும்? இது வந்து யார் நார்மலான பர்சன் கண்டுபிடிக்கணும். ஏவா பியா சியா டியா அப்படின்ட்டு. ஆனா ஜாம்பி மாதிரியே ஊடுருவி இருப்பாங்கல்ல ஒரு சில பேரு, டவுட் வரக்கூடாதுன்ட்டு. பொம்பளைன்னா உடனே கொடுத்துருவியா? அவன் ஜாம்பிடா, அவன் நடந்து வரும்போதே தெரியலையாடா? பொண்ணுன்னா ஜாம்பி எல்லாம் பாருங்க, வாங்க உள்ள வாங்க, கதவு மூடுங்கன்றான் அவன். பொம்பளை பார்க்க முடியாது சொன்ன. அவங்க பார்த்தா நடிக்கிற மாதிரி இருந்தாங்க. யாரு? சீதான். ஏன்னா ஜாம்பி வந்து கையில எதுவும் கேரி பண்ணாது. ஆமா, இது எல்லாமே வந்து கையில எதுவுமே இல்ல. இவங்க கையில தான் எதுவுமே இல்லை, சி கையில தான் கையில கட்ட மாதிரி. ஏன்னா ஜாம்பிக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தேவை கிடையாது, கையில எதுவும் எடுத்துக்கிட்டு வராது. அதனால வந்து சீதான். என்ன போய்கிட்டே இருக்கு. Later you hear something at your window. You are very worried that your house could be invaded and you are concerned about your life. Now what could make you feeling better? Having a strong friend with you. Having a useful weapon on hand. Useful weapon on hand.
ஃப்ரெண்ட் இருந்தா என்ன அதுவும் கரெக்ட் தான். அவனையும் சேர்த்து காப்பாத்து. அதாவது வாக்கிங் டெட்ல வந்து ரிக்கட் டேரல் 2 கேரக்டர் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. நிறைய மீம்ஸ் கூட பார்த்துருப்பீங்க, நீங்க பார்த்துக்க மாட்டாங்க. ஆமா, ரிக்கு மெயின் கேரக்டர், டேரலா மெயின் கேரக்டர், 2 பேரும் ஸ்ட்ராங்கான கேரக்டர். பக்கம் வாங்க, அனிமே பக்கம் வாங்க, நான் சொல்றேன். ரொம்ப குணமாக having a strong friend with you, having a useful weapon on hand. Strong friend. The front door connects to the street where you saw the zombies. The back door goes to a lush forest. Which way would you choose to escape? சொல்லுங்க. Street, kitchen window, yard, back door, kitchen window, yard, front door, corridor, yard, corridor, fire escape. Fire escape, back door. Yeah. ஆமா, அதெல்லாம் வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆகி போச்சுன்னா வந்து பக்கத்துல வந்து இந்த ஆக்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க ஃபயர் என்ட்ரன்ஸ்ல, அதை வச்சு அதெல்லாம் தப்பிக்க முடியாது. முடிவு போய் நினைக்கிறேன். Before reaching the back door, you found a zombie eating a thick blood covers its face and a bit of uneaten intestine. குடல உருவி மாலையா போல hands from its teeth. வா தொங்கிட்டு பல்லுல இருந்து அப்படியே இன்டெஸ்டைன். You decide to run super fast by it, return to the yard and make a detour to the front door. அதை விட்டு ஃபாஸ்டா ஓடிக்கிறியா இல்ல பேக் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரண்ட் டோர் வெளியே போயிடுவான்னு கேட்கறாங்க. ஃப்ரண்ட் டோர் வழியா வெளியே போகணும், அது நம்ம சண்டெல்லாம் செய்ய முடியாது, சண்டை தேவை ஓட முடியாதா? ஆமா, ஸ்லோ வரும்னு சொன்னேன். ஸ்லோ வரும் எப்படியும் நம்ம கிட்ட வந்து தான் இருக்கும். The streets are on fire and covered with debris. Debrisனா என்னது? ஏதோ அந்த இதுதான் சொல்லுவாங்க, போக மாட்டோமா? புகை மூட்டம் கிடையாது, ஏதோ வேஸ்ட் கிளாக் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. The streets are on fire and covered with debris. Okay, you can almost smell the meat burning. Okay. Before running away, you decide to come up with an organized plan first. Please sort the options to prioritize. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் எது ஃபர்ஸ்ட் முக்கியம், எது செகண்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்றாங்க ஆர்டர் வைஸா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சோறு முக்கியம். சோறு இருந்தா அதுகிட்ட வந்து ஓட முடியும், சாப்பாடு இருந்தா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்ல வண்டி கிடைக்கணும், ஃபைண்ட் தி வெஹிக்கிள். இல்லைன்னா அப்பா கிட்ட சண்டை போடும். அப்பா கிட்ட சண்டை போடும். ஆமா, அப்புறம் வந்து ஃபைண்ட் சம்வேர் டு ஹைட் யுவர்செல்ஃப். நமக்குன்னு சோறு, வண்டி, அப்புறம் வந்து இடம் இருந்தாதான் வந்து நம்மளால ஃபர்ஸ்ட் சர்வே பண்ண முடியும். காப்பாற்றலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. Look for other survivors. எதுக்கு? காப்பாத்துறதுக்கு கிடையாது, டீம் அப் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து போற போக்குல யாரையாச்சும் கண்ணில் பார்த்தோம்னா அவங்க கூட வந்து டீம் அப் பண்ணிக்கலாம். ஓகே, then show me my result. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோ நல்லது. 3 மாசம் 28 நாள் 118 days. The number of days it will take for Jananayagan release. அது வரும் பார்த்து வர மாட்டேங்குது. அது ஒரு நீங்க வந்து போட்டிருந்தேன். இப்பவே ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஆமா, அதெல்லாம்